தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர், அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடும். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இதே உதயநிதி ஸ்டாலின் இந்த குதிரை பேர் அரசியல் பண்ணியிருந்தா விஜய் சார் இப்படி தான் இருப்பாரா? ஊரெல்லாம் போய் ஐயோ அம்மான்னு கத்திருக்க மாட்டேன். இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒரு சேஞ்சுக்கு நான் கேட்குறேன், இந்த அரசியலை பாஜக நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியாது? பண்ணியிருக்கு. பதவியில் 118 வந்தால் விடுங்க, 3 மாதம் போட்டோம். அதிமுகவில் இருட்டோம் அப்படியே 47. திமுகலேருந்து ஒரு 10 15 நாங்கள் உடைக்கிறோம். பாஜக தாவேகலேருந்து பாதி பேர் அப்படியே அதிமுக மாற்றுற மாதிரி பிளான். திமுகவில் ஒரு 15, இங்கே ஒரு 50, அந்த 118 நாங்கள் எத்தனை வரோம் சார்? இதுதான் ஆட்டம் அப்படின்னு ஆயிடுச்சுண்ணா. இந்த கேவலம் இப்போ 8 பேருக்கு ராஜினாமாக்கு ஒரு ஸ்கெட்சு போட்டு 6ல் வெற்றி பெற்றீங்களா? இந்த கேவலம் தான் ஆட்டம்னா அந்த கேவலத்தை பாஜக பண்ண ஏற்றுக்கிறீங்களா? என்னென்ன பேசியிருப்பீங்க? இந்த அரசியலை மக்கள் ஓட்டு போட்டு வந்த ரிசல்ட்டை மாற்றக்கூட ஒரு அரசியலை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்குலாம் என்ன பேர்? எப்படி உங்களெல்லாம் கோட்டு சுட்டுலாம் போட்டு ஸ்டைலாக சுற்ற முடியுது? கௌரவமாக வெள்ளையை சொல்லையுமா? ஒரு மாதிரி இருக்காது. என்னடா நேற்று ஒன்று பேசுகிறோம், இன்றைக்கி ஒன்று பேசுகிறோமே அப்படின்னு. சார், அதிமுகவிலேருந்து பலரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே கம்யூனிஸ்டுகளும் திருமாவும் ஐயுஎம்எல் காங்கிரஸ் எல்லாருமே ஆதரவு கொடுத்து சிறப்பாக தான் போயிட்டுருக்கு ஆட்சி. இந்த நேரத்தில் ஏன் அதிமுகவிலேருந்து முக்கியமான நபர்கள், இதில் அடுத்த கட்டமாக இருக்கிறது சிவி சண்முகம் அவர், ஏன் இவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு அடுத்ததாக தாவேக்காவில் இணையக்கூடிய முயற்சியை செய்யணும்? சார், என் பார்வையில் கேட்டிங்கன்னா இது குதிரை பேர அரசியலினுடைய தொடர்ச்சி. காரணமே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்கிறார். அப்போ என்னென்னா, அவர் போனது உண்மை, அந்த அணிக்கு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. அவருக்கு அந்த மாவட்ட செயலர் பதவி என்பது முக்கியத்துவம் கொடுக்கப்படலை அப்படின்றது ஒரு காரணம். பட் அதை தாண்டி அந்த முதல் காரணமே என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைச்சர் ஆகணும், நம்ம போய் அங்கே சேர்ந்தால் அங்கே எதனா செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. இந்த வேலையை ஆரம்பித்தது இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஐயா திரு ஜோசப் விஜயனுடைய கட்சியோ இல்லை அது நிர்வாகிகளோ இல்லை அவரே மறைமுகமாக, நமக்கு ஏதுன்றது தெரியாது. அந்த வேலை ஃபுல்லாக முடியல. அவர் அது ஒரு நியாயப்படி ஜனநாயகப்படி அப்படின்னு பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்கணும், அதிமுகன்ற ஒரு கட்சியோட தேர்தலுக்கு பிந்தைய ஒரு கூட்டணி ஒன்று வச்சுருந்தாருன்னா அது ஒயிட்டில் நடந்திருக்கும். இப்போது பில்டிங் வாங்குவாங்க நிறைய பேர். இந்த பில்டிங் வாங்கும்போது இந்த பெரும் பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அல்பத்தனமாக ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்த கைட்லைன் வேல்யூ ஒரு அமௌண்ட் இருக்கும், அது காஸ்ட் ஒன்று இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, குறைச்சி மதிப்பீடு பண்ணுறதோ இல்லை பாதி பணத்தை வெள்ளையில் கொடுக்குறது, பாதி பணத்தை கருப்பில் கொடுக்குறதுன்ற மாதிரி நடக்குது. அந்த தொழிலில் இருக்கிற ஒரு பிரச்சனை. இப்போ ஏழை பாழைகள் இல்லாதவங்க ஆயுசில் ஒரு வீடு வாங்குறாங்க. ஒரு 70 லட்ச ரூபா வீடை 10% 9% டேக்ஸ் கட்ட முடியல அப்படின்னு அவங்க ஏதோ பண்ணுறாங்க. இல்லை அந்த விலை கைட்லைன் வேல்யூ ரொம்ப ஏற்றிருக்குன்னா கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ இவர்கள்லாம் ஒரு அரசியலில் முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். அப்போ முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு மாதிரி கீழ்த்தரமான ஒரு 4ஆந்தர அரசியலை செய்கிறாங்க, முன்னெடுத்துறாங்க அப்படின்னும் பொழுது இது உண்மையிலே ரொம்ப கேவலம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பரவாயில்ல, இன்னும் போய் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பாசிசம் பாஜக ஆர்எஸ்எஸ்னு தப்பாக கோல் போஸ்ட்டை வச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் அப்போவே நான் சொன்னேன், இந்த தேர்தல் பாஜகவுக்கு உண்டான தேர்தல் அல்ல, இது டெல்லிக்கு தமிழ்நாடுக்கு உண்டான தேர்தல் அல்ல, இது இங்கேயே முடிவு பண்ணுற தேர்தல், முதலமைச்சர் யாருன்றதுக்கு தான் இந்த தேர்தல்ன்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டோம். இன்னமும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயா திரு தாவேக தலைவர் விஜய் அவர்களோ இல்லை விஜய் அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய அந்த அரசியலை எதிர்க்க தைரியம் இல்லாமல், இல்லை எதிர்க்க ஒரு திராணி இல்லை, இது ஒரு பாதி. அதாவது அவங்க சூழ்நிலை அப்படி, எல்லாரும் எதிர்த்து பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் இருக்கும், வியாபாரத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லை சொத்து சேர்த்துருப்பாங்க, சொத்தை பாதுகாக்கணும், இப்படி ஒரு பாதி. இன்னொரு பாதி ஆசை அடங்கலை. நான் அமைச்சராக ஆகணும், இல்லை அமைச்சருக்கு வேண்டப்பட்டவராக இருக்கணும், நான் ஆளுகின்ற அரசோடு சேர்ந்தால் தான் எனக்கு ஒரு 10 ரூபா வரும், 10 காசு வருமானம் வரும், அதற்காக ஆசைப்பட்டு போகிற ஒரு குரூப். மற்றபடி இந்த மக்களுக்கு சேவை சொல்கிறது, மக்களுக்காக அதெல்லாம் நான் ஏற்றுக்கல. இப்போது இவர் ஐயா இபிஎஸும் விஜயும் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுத்து, சரி உங்களுக்கு நான் ஒரு 8 அமைச்சர் தரேன் அப்படின்னு அன்றைக்கி பேசி முடிச்சிருந்தாங்கன்னா முடிஞ்சிட்ருக்கோம். இது எல்லாமே மறைமுகமாக கொல்லப்புறத்தில் திருட்டுத்தனமாக இருட்டில் பேசின காரணத்தினால
நான் அதை அப்படி தான் பதிவு பண்ணேன். ஏன்னா இன்னோவா காரில் இருட்டில் தான் அந்த கையெழுத்து போடுறது வெளியில் வந்துச்சு. ஏன்னா தெரியாது, இப்போ ஒரு சில பேர் அப்படியா அப்போ எப்படி நடந்தது அப்படின்வாங்களா, அதுக்கு பதில் தான் இது. இதுவரையிலும் பாஜகவும் அதை ஒரு கேள்வி கேட்கல, கவர்னர் அலுவலகத்துலேயும் ஒரு கேள்வி கேட்கல. இது என்ன ஜனநாயகமா இல்லை இது குட்டிச்சோரான்னு தெரியல. கண்ணெதிரில் அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஆதாரம் வந்து தாவேக்காவே வெளியிட்டு மாட்டிக்கிச்சு. அதாவது அமமுகவோட எம்எல்ஏவோட வீடியோ தாவேக்கா எப்படி வெளியிட்டுச்சு? அமமுகவும் தாவேக்காவும் ஒப்பந்தம் பண்ணிக்கல. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு 25 எம்எல்ஏ வந்து கண்ணெதிரில் வந்து ஓட்டை மாற்றி போடுறாங்க. இது ரெண்டாவது எவிடன்ஸு. மூணாவது எவிடன்ஸு, நேற்று ஐயா வைகோ வந்து கிட்டத்தட்ட அப்ரூவராகவே மாறிட்டார். அவர் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு, எங்கள் எம்எல்ஏக்களை திமுக தொண்டர்கள் மக்கள் ஓட்டு போட்டதை ராஜினாமா பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, நான் வந்து அந்த 2 பேரை நான் எம்எல்ஏ வாக்குறது என் வேலை, நான் பிரச்சாரம் பண்ணுவேன் விஜய் உறுதி செஞ்சார். இது மூணாவது. இந்த 3 விஷயம் வந்து யாரோ மறைச்சி கிழிச்சு ஒளிச்சிலாம் பேசலை, கண்ணெதிரில் நடந்த விஷயங்கள். இதை விஜய் அவர்களால் வசீகரத்தால் இதை மறைக்க முடியும் அப்படின்னா அதற்கு இந்த ஜனநாயகம் பேசிக்கிற இவங்கெல்லாம் வந்து ஒத்து ஊதிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அவரோட அந்த பாப்புலாரிட்டியை பார்த்துட்டு, சார் பெரிய ஆளோ சின்ன ஆளோ தப்பு தான், அந்த நக்கீரா என்ன நல்லா பார்த்து பாருன்னப்போ முக்கண்ணை திறப்பினும் குற்றமே அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழ் ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தது. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு சைடு வந்து குத்து டான்ஸ் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வைப்பு பண்ணிட்டு போகுது, இன்னொரு சைடு குதிரை பேர் அரசியல் மிக ஜோராக போகுது. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 10-15 எம்எல்ஏ உண்டான ஸ்கெட்சு. அதை ஒவ்வொன்றா அழகாக அந்த குதிரை பேரத்தை, அந்த அசிங்கத்தை, அந்த அவலத்தை தாவேக்கா அழகாக காயினை வித்துட்டு போகிறாங்க. அதற்கு நிறைய பேர் ஒத்துழைக்கிறாங்க, நிறைய பேர் அதுக்கு ஒத்து ஊதுறாங்க, முட்டு கொடுக்குறாங்க. இதையே வந்து திமுகவோ இல்லை இதையே அதிமுகவோ இல்லை இதையே பாஜக பண்ணியிருந்தா தமிழ்நாட்டில் இந்த நேரம் அப்படியே பொங்கி எழுந்திருப்பாங்க. இது தாவேக்கா நம்மளுக்கு பிடிச்ச கட்சி இதை பண்ணுது, நம்ம விஜய் அண்ணாக்கு வேண்டி இதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது கப்சுப்புன்னு இருக்கான். இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து எதுவுமே பேசலையே, அது அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் பேசுகிறாங்க. இப்போ காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க. முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் பேசுகிறாரு, அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தானே வராங்க, அந்த கட்சியிலேருந்து அப்படியே வரலையே, இது வந்து இந்த நேர்மையை நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு பேர் நேர்மைனா இப்போ கர்நாடகாவில் அதே நேர்மை நடந்தது பிஜேபி தலைமையில், இல்லை மத்திய பிரதேசத்தில் நடந்தது, இல்லை சிவசேனாக்கு எதிராக நடந்தது. அப்போ அன்றைக்கி அந்த மகாகத்பந்தன்லாம் உடஞ்சது மகாராஷ்டிரா. இது மாதிரி தான் ராஜினாமா பண்ணிட்டு தான் பண்ணாங்க. அப்போல்லாம் ஏன் அந்த நேர்மையை அம்மாம் சோப்பு போட்டு அவங்களுக்கெல்லாம் குளிப்பாட்டி உள்ள, உங்களுக்குன்னா நேர்மை, உங்களுக்குன்னா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து அது தக்காளி சட்னி. ஆனால் பச்சை பொய் சார். அதில் மாற்றி பேசுகிற அந்த வார்த்தை எங்கேருந்து வருது? இப்போது ஐயா விஜயபாஸ்கர் எடுத்துக்கோங்க, கரூர் விஜயபாஸ்கர். இவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாருன்னா, போலீஸ் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி கிளப்பி விட்டார். கரூர் சம்பவம் நடந்த பொழுது செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருக்குனார். அப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் அங்கே தாவேக்கா வேட்பாளர் அதெல்லாம் நடந்த உடனே, இல்லை எனக்கு விஜயும் லேட்டாக வந்தார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே லோக்கலில் ஒரு சில விஷயம்லாம் அவங்க ஆளுங்கிட்ட பேசும்போது, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போதெல்லாம் அந்த சென்டிமெண்ட்டை வெளிப்படுத்துகிறார். அதாவது 40 பேர் இறந்தாங்க, இதெல்லாம் யாரு காரணம், என் தொகுதி, நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் கரூர் அப்படின்லாம் இவர் அவங்கக்கிட்டலாம் வந்து பேசியிருக்கார். சரி, இது கேட்டால் ஆதாரம் ஒரு ஆதாரம் இருக்குது. ஆதாரம் கேட்குறவங்களுக்கு February 2026 இவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே மண்ணு திருடின கேஸ் இருக்குது. என்ன திருடின கேஸு? மண்ணு திருடின கேஸ். காவேரி படுகையிலேருந்து 10 லோடு மண் ஏதோ வந்து இவருக்கு வேண்டப்பட்ட இடத்துல, இன்னொரு பேர், அவங்க பேர் விஜயலட்சுமி யாருன்னு தெரியல, அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு இடத்துல இருந்ததுன்னு சொல்லிட்டு டிஆர்ஓ தலைமையில் தாசில்தார்லாம் போய் பார்க்கும்போது அங்கே ஆற்று மண் இருந்தது உண்மை. அதுக்கு கொஞ்சம் மாதத்துக்கு சில பல வாரங்களுக்கு முன்னாடி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் அங்கே இருக்கிற விவசாயிகள் மண் எடுக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு சின்ன வண்டி மாதிரி ஒன்று போகும், மாட்டு வண்டி மாதிரி. அதில் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு 20 அண்ணன் கூட இல்லை ஒரு 40 அண்ணன் கூட தூக்கி டக்குன்னு வாரி போட்டு எடுத்து வந்துடும். யாருன்னா கேட்டால் எதுக்குன்னா வீடு கட்ட எடுத்துகிட்டு போகிறேன்னுவாங்க. அது பார்க்குறது வந்து கம்மியாக இருக்கும். இது பாவம் ஏதோ வீட்டுக்கு கட்டின்னு போகிறாப்புல, பார்த்தா வந்து வேட்டியை கட்டு லுங்கியை கட்டிகிட்டு இருக்காப்புல, இவர் மேலே என்ன கேஸுன்னு சொல்லி விட்ருவாங்க.
இது எல்லா இடத்துலையும் ரொம்ப நாளாக நடக்குது. இது வந்து அந்த காலத்துலேருந்து நடக்குது. அதாவது ஒரு 300-400 வருஷமாக வீடு கட்டுறதுக்கு ஆற்று மண்ணிலேருந்து எடுக்கிறதுன்றது வந்து நம்ம புராண காலத்துலேருந்து பேசப்படுறது இருக்குது. அன்றைக்கி அது விலை கம்மியாக இருந்தது, அதை பற்றி யாரும் கேட்பார் மேய்ப்பார்ல. அதனால் அவங்க தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க. தேவைக்கு எடுக்கிறது தப்பு கிடையாது. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு 10 லோடு எடுத்துன்னு போயிட்டு அதே ஒரு அரை லாரி ஆக்கி அப்புறம் அதை வித்துடுறது. இப்படி அது அப்புறமா வியாபாரமாச்சு. அதை மாதிரி மண் எடுக்கிறவங்கள இவர் ஆளை விட்டு அமிச்சு அவங்கள மாட்டி விட்டு அதுக்கப்புறம் அவங்க போராட்டம் பண்ணி சொந்த ஊருக்காரங்க அதெல்லாம் இருக்குது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த வரலாறு தெரியும், அதனால் நான் இதை பேசுகிறேன். விஜய் சாருக்கு இந்த வரலாறு தெரியுமா? அப்போது ஊழலை ஒழிக்கிறேன், நான் வந்து நல்லவங்களை வச்சு நான் ஆட்சி பண்ணுவேன் மற்றும் சிலர் பலர், அதுக்கப்புறமா வந்து நசன்னு பேசுகிறது, அதெல்லாம் வந்து முழுக்க தன்னோட வாய் ஜாலங்களால் வார்த்தைகளால் வசீகரத்தால் ஏமாற்று அல்ப வார்த்தைகள். இந்த அவர் நினைக்கிறாரு இந்த அதிமுகலேருந்தெல்லாம் வந்துட்டா அவர் வந்து ஜெயலலிதா அவங்களோட இடத்த பிடிக்கலாம் அப்படின்னு. தூக்கத்தில் கூட ஜெயலலிதாவோட இடத்த விஜயால் பிடிக்க முடியாது. அதற்கு என்னால் ஒரு 3 காரணங்கள் சொல்ல முடியும். முதல் காரணம், ஒரு அமைச்சர் மீது விமர்சனம், போதை மாத்திரை பயன்படுத்தினதா சொல்லி விமர்சனம், குற்றச்சாட்டு. இவ்வளோ பிரச்சனையாகி இன்றைக்கி திமுக அங்கங்கே போராட்டத்தை பண்ணும்போது காவல்துறை அனுமதி மறுப்பு. இதே காவல்துறை தாவேகாவினர் வந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணப்போ மறுப்புன்னப்போ என்னென்ன கற்றுனீங்க, நீங்கள் என்னென்ன பேச்சு பேசுனீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதே போதை பற்றி யாருன்னா பிரச்சாரம் பண்ணுறாங்க, இல்லை எதிர்ப்பு பேசுகிறாங்கன்னா நீங்கள் வந்து ஒடுக்குமுறை பண்ணுறீங்க. ஜெயலலிதா இதெல்லாம் இவ்வளோ ஒருத்தாலும் வளர விட மாட்டாங்க. உடனே கூப்பிட்டு அந்த அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்லிவிட்டு உண்மையில குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. குற்றச்சாட்டு இல்லை, நான் நம்புகிறேன். கட்சியை விட்டு நீக்கலை, அதை நீங்கள் சரி செஞ்சுட்டு நீங்கள் வாங்க. நிறைய அமைச்சரை அவங்க ராஜினாமா பண்ண வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது அவர் பண்ணல. இன்னொன்று, முடிவெடுக்கிற விஷயத்தில் ரேசர் ஷார்ப்பு கிளாரிட்டி. எதை பதவி யாருக்கு போடணும், எதுக்கு போடணும், என்ன போடணும்னு தெரியும். ஒரு காலம் அவங்களுக்கு சிகை அலங்காரம் பண்ணவங்க, அவங்களுக்கு கேமரா அழகாக வச்சவங்க, அவங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளர், அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு பதவி கொடுக்கல. எங்கள் சோ ராமசாமிக்கு எதனா பதவி கொடுத்தாங்களா? சோ ராமசாமிக்கு இருந்த அரசியல் புரிதலுக்கு பெரிய பதவி. ஆர் பகவான் சிங் நிறைய நேரத்தில் வந்து பகவான் கிட்ட இது என்ன சிங், வாட் இஸ் யுவர் சஜஷன் அப்படின்வாங்க. ஏன்னா ஆர் பகவான் சிங் இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் லங்கன் பாலிட்டிக்ஸ். ஈழத்தில் நடந்த பிரச்சனைகளாகட்டும், இல்லை எல்டிடி சமாதான விஷயங்களாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவருக்கு வந்து ஒரு நிலைப்பாடு இருக்குது, அந்த சப்ஜெக்ட் தெரியும். அப்போ எது இந்திய அரசியலுக்கு செட் ஆகும், தமிழக அரசியலுக்கு எது செட் ஆகும்னா நிறைய விஷயம் அவர் பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. ஒரு நாளும் கூப்பிட்டு அவரை வந்து நீங்கள் இந்த பதவி ஏற்றுக்கங்க, நீங்கள் அதுவாக இருங்க, நீங்கள் அட்வைசராக இருங்க, இல்லை நீங்கள் டெல்லி பிரதிநிதி போனது கிடையாது. அப்போது அவங்களுக்கு பிடித்த ஒரு ஜோசியம், அந்த மாதிரி ஜோசியம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் உண்டு. என்னைக்குன்னா ஜோசியக்காரருக்கு என்னன்னா ஜெயா டிவியில் ஸ்லாட்டு கொடுப்பாங்க. அம்மாவோட ஜோசியக்காரன்றதுனால ஜெயா டிவியில் ஸ்லாட்டு. அந்த நேரத்தில் நீங்கள் ஜாதகம் ஜோசியம் பார்த்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிக்கோங்க. உங்களால் டிவிக்கு ஒரு 10 ரூபா, உங்களுக்கு ஒரு 10 ரூபா போயிடுச்சு. என்றைக்கும் வந்து ஜியோ போட்டு கொடுத்தது கிடையாது. அவங்களுக்கும் வந்து இந்த ஷெடியூலு, எங்கே போகிறாங்க, கொடநாடு போடுறது, அப்புறமா வந்து பங்களாவில் போய் தங்குறது, இங்கே ஈசிஆர் அவங்களுக்கு சிறுதா ஊர் இருந்துச்சு, கொடநாடு இருந்தது, போகிறது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்குறதுக்கு டைரி போட்டுறாங்க. ஒரு நாளும் சசிகலா அவர்களை மெயின் ஃப்ரேமில் கொண்டு வந்துடுறாங்க. தோழியாக இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க தோழி? எதுவாக இருந்தாலும் போயஸ் கார்டனில் தான், வீட்டில் தான், தலைமைச் செயலகத்தில் என்ட்ரி கிடையாது. ஆனால் இன்றைக்கி இவரோட நிலைப்பாடு அப்படி கிடையாது. இன்னொன்று, இந்த லாட்ரி விற்கிறவன், இந்த மண் திருடுறவங்களெல்லாம் எப்போ யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ யாரை தூக்கி போடுவாங்கன்னு தெரியாது. அந்தம்மா கைது செஞ்சுருக்கிறாங்க. நீ பெரிய மண்ணில் அடிச்சு காசு நிறைய வந்துட்டு எனக்கு லோக்கலில் கெட்ட பேர் வருதுன்னா ஆக்ஷன் எடு. அப்புறம் வேற ஒருத்தர் மண்ணு திருடுவார், அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் போவோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வரும். அதாவது எந்த பணம் எனக்கு வேணும், எந்த பணம் எனக்கு வேணான்றதுல தெளிவானவங்கள. இப்போது நான் இதெல்லாம் பேசுகிறதுனால அவர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்ட அப்படி நான் இப்போ போக விரும்பலை. இறுதி தீர்ப்பு நீதியரசர் குன்னா தீர்ப்பு நான் என்றைக்குமே தலை வணங்குவேன், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் இவர் நான் தான் அதிமுகலேருந்து 4 பேர் வந்து சேர்ந்துட்டா நான் அதிமுகவை மாறுவேன்னு அவர் நினைக்கிறாரு. அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த புத்தி கூர்மை, அவங்களோட அந்த தைரியம், பாஜகவை எதிர்ப்பு ஆகட்டும், பிரதமர் மோடியை வந்து மோடியா லேடியான்னு கேட்டதாகட்டும், அதெல்லாம் வந்து இவர் அதுக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம அது மாதிரி பண்ணலாம்.
அப்படின்ற அந்த பாணியில் போகிறார். இப்போ அந்த கட்சியையும் கபலீகரம் பண்ணுற வேலையை பண்ணுறாரு. பதவியில் இல்லாதவங்க வந்து சேர்றாங்கன்னா ரைட்டு, கட்சியில் சேர்றாங்க, அது வேறு. எம்எல்ஏவாக இருக்கிறவர் ராஜினாமா பண்ணிட்டு வர்றாருன்னா அப்போ இடைத்தேர்தலை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க. அந்த இடைத்தேர்தல் நீங்கள் ஜெயிச்சு தனி பெரும்பான்மை வந்துட்டா இப்போ இவர் திருமா பேசுறது, சண்முகம் பேசுறது, ஐயா வீரபாண்டியன் பேசுறது, இந்த தலைவலிலாம் இல்லைல்ல. இருந்தால் இருங்க, இல்லைனா போயிட்டே இருங்க அப்படின்றதுக்கு தான் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த திமுக கூட்டணியிலேருந்து நம்பி வந்தாங்கள்ல, அவங்க வாயில் மண்ணெல்லி போட்டுட்ருக்காரு யார்? விஜய் சார். இவங்க என்ன சொன்னாங்க? பாஜக வந்துவிடும், பாஜக சார், பாஜக விட பெரிய, அதாவது ஐயா வீரபாண்டியன் பெரும் தீங்கு வந்து கொண்டிருக்கிறது, பாசிசத்தை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நல்ல மனிதர் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இவங்கெல்லாம் அப்பற்பட்ட யோகிய புனிதர்கள்னு. அவர் பட்டையடித்து அவருக்கும் பட்ட, சிபிஐக்கும் பட்ட. என்ன இங்கே நாட்டில் நடக்குது? எதனா ஒருத்தர் இப்படி ஒரு அமைச்சர் பயன்படுத்தினா இது வெறிலும் தமிழக அரசியல் வரலாறுல ஒரு குற்றச்சாட்டு. நான் குற்றச்சாட்டு தான் சொல்கிறேன். நான் இது வந்து அவர் வந்து சாரிடானோ இல்லை பேராசிட்டமலோ இல்லை டோலோ 650 தான் வச்சு அறுத்துக்கிட்டு இருந்தார், நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் வட இந்தியாவில் இருக்கிற ஊடகங்களில் இந்தியிலையும் இங்கிலீஷ்லேயும் போட்டு கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்கிறான். மான மரியாதை போகிற அளவுக்கு கிழிக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போ அவர் மீது இருக்கிற விமர்சனத்தை அவர் யார் இது பண்ணணும்? ராமாயணத்தில் என்ன கதை? சீதை மீது ராமருக்கா சந்தேகம்? 4 பேர் 4 விதமாக பேசுகிறான். 4 பேர் 4 விதமாக பேசுகிறான். அரசனோட குடும்பம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடாது, அதனால் நீங்கள் போய் நெருப்பில் போய் இது பண்ணுங்கன்னாப்ல. அதில் உடன்பாடு இருக்காது தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு. ஏன்னா 4 பேர் 4 விதமாக பேசுவான். அதுக்கோகிற நீ வந்து வீட்டில் இருக்கிறவங்கள அவங்கள அனுப்பிவேன், எங்களுக்கு அம்மா மாதிரி தாய் மாதிரி அனுப்பிவானோன்னா அதான் கதை. இப்போ எதுக்குன்னா ராமருக்கு ஒரு கடினமான ஒரு இது. அதே மாதிரி நீங்கள் ஜூலியஸு அவங்களோட கதைக்கு எடுத்துட்டாலும் இன்னாரோட மனைவி ஒரு சொல்லுக்கு ஆளாகக்கூடாது, செயலுக்கு ஆளாகன்னு சொல்லலை, சொல்லுக்கு ஆளாகக்கூடாது, சொல்லுக்கே வராத அளவுக்கு தவிர்க்கணுன்றாரு பெரும்பாட்டனார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? ஐயா டேய், ஒரு விஷயத்தை நீ மனசால ஒரு தீங்கையோ இல்லை ஒரு தப்பு பண்ணுன்ற ஒரு நினைப்ப மனசில் நீ அதை யோசித்து பார்த்தினாலுமே அது குற்றம். இப்போ ஒரு பெண் போகிறாங்க, அந்த பெண்ணை வந்து ஒரு வக்கர புக்கியோட நான் ஒரு ஆபாசத்தோடு அந்த பார்க்குறேன் அப்படின்னா நான் பார்த்த பார்வை என்னோட்டமே தப்புன்றாரு வள்ளுவ பெருந்தகை. இப்படி தான் வந்து புராண கதைகள் ஒரு கௌரவமாக ஒரு வாழ்க்கை நெறிமுறைன்ற மாதிரி போயிட்டுருக்கு. இவங்க வெக்கமே இல்லாமல் கேஸ் இருக்கிறவங்க, மண்ணு திருடினவங்க, போதை வஸ்து பண்ணவங்க, அப்புறமா வந்து குட்கா வாங்கி கேஸில் மாட்டினவங்க, லாட்ரி வியாபாரம் பண்ணுறவங்க, அப்புறம் இன்னும் என்னென்ன வியாபாரம் பண்ணுறவங்களாம் சேர்த்துக்க போகிறாங்க தெரில. சேர்த்துக்கிட்டு நாங்கள் தான் மக்கள் சக்தி எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு, இதெல்லாம் மக்கள் சக்தியா? இது என்ன சக்தி இது? ஆனால் இது என்னன்னா, இப்போ பாருங்கள், இன்றைக்கி காலையில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, திமுக அனுமதி கேட்குது. இப்போது எக்மோரில் இங்கே திமுக பகுதி செயலர், திமுக வட்ட செயலர் அவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக போய் போராட்டம் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. நைட்டு கொடுக்குறதா 1 மணிக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ வந்து அங்கே இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதாவது ஒரு அரை மணி நேரம் விட்டா அவங்கள போராட்டம் பண்ணிவிட்டு கலைஞ்சி போயிடுவாங்க, அவ்வளோதானே. அவன் வெயில் அடிக்கிற வெயிலில் என்ன 3 மணி நேரம் உட்காந்து இருக்க போகிறாங்களா? இப்போ இன்றைக்கி இப்போ எக்மோருக்கு எம்எல்ஏ வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ராஜ்மோகன், அவர் அமைச்சர். பரந்தாமன் கிடையாது, சேகர்பாபு அவர்கள் ஆக்டிவாக இல்லை. இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க, பகுதி செயலர், வட்ட செயலர், 4 கட்சிக்காரங்க சேர்ந்து அவங்களால சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை போராட்டமாக பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஊர் பாசம் இருக்குது. ஊரில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அதை தாண்டி ஓகே இது தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரசியல் கட்சி ஒரு வாய்ப்பு வந்து கீழ் லெவலில் முதல்ல ஒரு போராட்டத்தை முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மாசு வந்து சைதாப்பேட்டையில் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ என்னன்னா, இது என்ன இதெல்லாம் விளக்கம்லாம் சொல்கிற மாதிரி இல்லையாப்பா? ஏன்னா அவருக்கு சுகாதாரத்தை பற்றி ஓரளவுக்கு தெரியும், அவரோட மகன் வந்து மருத்துவர், அவர் கன்சல்ட் பண்ணியிருப்பார், நிறைய டாக்டர்ஸ்லாம் அவருக்கு தெரியும். உண்மையிலே வந்து மாத்திரை இப்படி தான் வந்து டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை வச்சு நசுக்குவாங்களா, இல்லை பாலூட்டியில் மாத்திரையை குழைச்சி குழந்தைங்களுக்கு ஊற்றுவாங்களா என்னன்றது அவர் அதை விசாரிக்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவரும் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறார். இப்போ அந்த பத்திரிகையாளர் சந்தி போய் நிறுத்த முடியுமா நீங்கள்? அப்போது இங்கே ஏதோ கீழே அவங்க வந்து ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, கட்சிக்காரங்க 4 கட்சிக்காரங்க.
இப்போ இது ஆல்ரெடி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு முன்னாள் திமுக கவுன்சிலரு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்எஸ் பாரதி கிட்ட போயிட்டு ஓரலாக ஆனால் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வட இந்தியாவிலேருந்து வரானுங்க, பொட்டலமாக எடுத்துன்னு வந்து கஞ்சா விற்கிறானுங்க, இது பெரிய பிரச்சனையாக இருக்குது, அங்கங்கே வட சென்னையில் இருக்கிற ஒரு சில இடத்துலலாம் வந்து சின்ன சின்ன பசங்களாம் நாசமாகறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சில போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது. அதாவது ஒரு கட்சி ஆளுங்கட்சி வெளிப்படையாக அப்படியே சொல்லி பண்ணால் அசிங்கமாக இருக்குன்றதுனால கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் முன்னாள் கவுன்சிலர்கள் வந்து போய் பண்ணுறாங்க. இன்னைக்கு அந்த தொகுதியினுடைய பகை செயலர் சுதாகர் சொல்லிட்டு சுதா வந்து அவர் ஒரு 4 பேரை கூப்பிட்டு போதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவதுங்க திமுகன்ற ஒரு கட்சியை விட்டுருங்க, இப்போ இந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் சுதாக்கும் என்ன வேணும்? எங்கள் ஊர் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது, புளியாந்தோப்பில் கெட்டு போகக்கூடாது, பெரிமேட்டில் கெட்டு போகக்கூடாது, அம்ஜிகரையில் கெட்டு போகக்கூடாது, எம்ஆர் நகர் சர்மா நகரில் கெட்டு போகக்கூடாது, வியாசார்படியில் கெட்டு போகக்கூடாது. இது அந்தந்த ஊர் அந்தந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த ஆசை இருக்கலாம்ல. இதில் இவர் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பர்மிஷன் கொடுக்கல என்ன ஆகிட போகுது? நீங்கள் போராட்டம் பண்ணிட்டு பண்ண போகிறாங்க. அதாவது மேலே இந்த அமைச்சர் மீது இருக்கக்கூடியதுக்கு அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, அதை யாரும் ஏற்றுக்கல, ஏற்புடையதாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் ஒரு முதலமைச்சராக என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? பாலியல் சீண்டல் 4 கட்சிக்காரங்க மீது திமுகனுடைய எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாங்க. சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே முன்னாலே வந்து நடவடிக்கை எடுத்துட்டு உன்னோட கேள்வி இர்ரிலவெண்ட். கேஸு ஆயிருக்கு, புக் பண்ணியிருக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க, உண்மைன்னா ஜெயிலுக்கு போவாங்க, நிரபராதினா ஜெயிலை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. நிரபராதி குற்றம் ப்ரூவ் பண்ணப்பட்டால் தண்டனை, குற்றவாளி இல்லை என்றால் நிரபராதி, முடிஞ்சு போச்சு. வேற என்ன அடுத்த கேள்வி? இது அம்மையார் ஜெயலலிதா. அதிமுகன்னு சொல்கிறதுனால அதிமுக. இன்னொரு இதே சைடு நீங்கள் இப்போ இன்றைக்கி விஜயபாஸ்கர் அவர்களா கூட சிவி சண்முகத்தையே சேர்த்துக்கோங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சார் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். என்ன தெளிவுனா, இல்லை விஜய் சாருக்கு இன்னும் ஒரு 4 பேரை எடுத்து கொடுத்து உதவி பண்ணுவது. உனக்குலாம் என்னப்பா குதிரை பேர் அரசியல் அவ்வளோவா வராது, நானே ஹெல்ப் பண்ணுறேன் உனக்குன்ற மாதிரி. அதாவது அவர் எந்த அளவுக்கு இருக்காருன்னா, அவர் முதுகில் குத்திட்டு இருக்கிறாங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக இது கூட அது கூட தெரியாமல் அவர் வந்து ஒரு எதிர்வினை இல்லை. ஒன்று இப்போ பத்திரிகையாளர் சந்தித்து அம்பலப்படுத்தணும். நேராக ஒரு 500 கட்சிக்காரங்களை கூப்பிட்டுட்டு பனையூர் போங்க, நீ எதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் சேர்க்குற, நானே 500 பேர் எடுத்துன்னு வந்துருக்கிறேன், உனக்கு தேவை இந்த மாதிரி தானே எடுத்துக்கோ. ஏன்னா உங்களால் வந்து தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டு போஸ்டர் ஒட்டிலாம் கட்சியை வளர்க்க முடியாது. இந்த மாதிரி வேறு எதுலனா இருந்ததுன்னா இந்த குயில் எப்படி சொந்தமாக கூடு கட்ட முடியாமல் காக்கா கட்டினத்தில் போய் முட்டையிட்டு பொறிச்சிக்கும், அந்த மாதிரி கேவலமான ஒரு கட்சி நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் நானே இட்டுன்னு வந்திருக்கிறேன், இது சேர்த்துக்கோ, யாரெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்துக்கோ அப்படின்னு கிழிக்கணும். அவரும் வந்து சட்டமன்றத்தில் விஜய் சார் சம்மந்தம் இல்லாத படம் காட்டின உடனே விஜய் சார் படம் காட்டின உடனே அவரும் படத்தை பார்த்து ரசிக்கிறார். இது வந்து இதை யார் தடுக்கிறது? யார் கேள்வி கேட்குறது? அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சிக்கு, எடப்பாடி பழனிசாமின்ற ஒரு கட்சி தலைமைக்கு எதிராக இவ்வளவு கேவலமான அரசியல் நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் இல்லை கத்தணும், ஐயோ அம்மா அப்பா பண்ணுறது கேவலம், அக்கிரமம், அநியாயம், இது ரொம்ப மட்டமான அரசியல், இப்போ அடே நாங்கள் கூட பண்ணோம் அரசியல், இவ்வளோ கேவலமாக பண்ணலை அப்படின்னு யார் சொல்லணும்? யார் வயிற்றில் வயல் அடிச்சுட்டு அடிக்கணும்? அவர் என்னடானா கம்முன்னு இருக்கிறாரு. சரி மாவட்ட சார் மாற்றிட்டீங்க, புதுசு போட்டீங்க, அந்த கட்சியில் ஆள் இருக்குது, அப்புறம் யார் கேள்வி கேட்குறது? இப்போ பத்திரிகையாளரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏங்க நான் என்ன கேட்குறேன், பத்திரிகையாளர் கொண்டு என்னங்க தலையெழுத்தா அரசை எதிர்த்து கேள்வி கேட்கணுன்னு? நீங்களாம் வந்து என்ன பண்ணுறீங்க? என்ன கோர்ட்டு கேஸு போடுறீங்க, அதை தாண்டி ஒவ்வொன்றா போயின்னு இருக்குதே. கோர்ட்டும் வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு ஒரு ராஜினாமா, நாளைக்கு ஒரு ராஜினாமா. அப்போ இங்கே இந்த நாட்டில் இது யார் கேள்வி கேட்குறது? இப்போ என்ன தேவை? இப்போ உடனே இப்போ இடைத்தேர்தல் வர என்ன தேவை? யாருக்கு தேவை? தாவேக்கு தேவை. அப்போ இதை பண்ணுறாங்க, யாருமே இல்லையா நியாயத்தை கேட்குறதுக்கு? இப்போ இதில் திமுக அதிமுகன்றதை ஒதுக்கிடுங்க சார். இவர் பண்ணுறது நியாயம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் அவங்கள சிபிஐலையோ சிபிஎம்லையோ இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்லக்கூடாது. சண்முகம் எல்லாம் கேட்டிங்கன்னா வேறு எதுனா டெக்னிக்கலாக பதில் சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுவார். அங்கேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இந்த நம்பிக்கையில் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட் தொடர்கள் இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டு விஜய் சார் பண்ணுறது அரசியல் நல்ல அரசியல்னு அவங்க சொல்லட்டும். நான் போன்ற பத்திரிகைகள் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுறதே நிறுத்திடும். நாம் தமிழ் கட்சி சொல்கிறது, அதிமுக சொல்கிறது, திமுக சொல்கிறது கூட வேணாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் யாருன்னா ஒரு 10 பேர் பெரிய மனுஷன் இல்லைங்க இது பண்ணுறது சரி,
சொல்லட்டும், அப்புறமா விட்டுடலாம். இது என்ன கேவலம். இதே பிஜேபி பண்ணியிருந்தா அப்படியே தமிழ் தேசியம், தமிழ் சொந்தம், தமிழ் வீராவேசம் அப்படி பேசி வயிற்றுல வாயில அடிச்சு கத்திருப்பாங்க இவங்கெல்லாம். இல்லை, இதை வந்து சாதாரணப்படுத்தக்கூடிய வேலை வந்து நடக்கா, அது சாதாரண விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நடக்கா. இப்போ அவர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்கிறாரு, ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு அப்படி வர்றது சகஜமான விஷயம்தான். மத்திய அரசாங்கமே பண்ணியிருக்கு, பாஜகவை சார். அவர் எப்படி சார் அதை பேச முடியும்? அவரே அதை பண்ணவர் தானே சார். ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் செத்து போயிட்டா என் கட்சி கொடியை என் மேலே போட்டு அனுப்புங்கன்னு. அந்த சொல்ல வந்து 100ல் ஒரு 70-80% தொண்டர்கள் காப்பாற்றுவோம். கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 98% காப்பாற்றுவாங்க அது அந்த வார்த்தையை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உட்பிரிவாக இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். எம்னுவாங்க, எம்எல்னுவாங்க, ஐன்னுவாங்க, அப்புறம் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டில் இன்னொரு உட்பிரிவுன்னுவாங்க, அப்புறம் ஒர்க்கர்ஸ் யூனியன், ட்ரேட் யூனியன்வாங்க. லெஃப்ட்டு சிந்தனை இருக்கும், ஆனால் நாங்கள் லெஃப்ட்டோட ஃபுல்லாக ஒத்து போக மாட்டோம்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களாம் பார்த்திங்கன்னா செவ்வணக்கம்னு சொல்லி செங்கொடியை வந்து என் மேலே போடணும்னா செங்கொடியோடு தான் நான் சாவேன். நான் என் ஜோபியில் 10 காசு இருக்கட்டும் இல்லாமல் போட்டேன். நான் என் கௌரவம் இது, என் மான மரியாதை இதை நான் சம்பாதிச்சேன், நான் இதோடு தான் சாவேன்னு சாவுறவங்களாம் இருக்கா. குறிப்பாக தொழிற்சங்கங்களை. நான் இந்த அரசியல் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேசும்போது ஒன்று, நான் அன்றைக்கி அதிமுக, இன்றைக்கி அதிமுக, நான் அன்றைக்கி திமுக, நான் இன்றைக்கி திமுக. வந்து எதுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, ஏன் இந்த வேகம்? இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் போய் சேர்ந்த வேகம் என்னன்னா, நேற்று வச்ச ஸ்கெட்சு ஃபெயில் ஆகி போச்சு. மதிமுகவில் 2 பேரை தூக்குறது பிளான் பண்ணோம், ராஜினாமா பண்ணிவிட்டு வந்து தாவேக்கால் நின்னா விஜய் சார் சொல்கிற மாதிரியே அவரே வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வைகோ அவர்களோட சொல்லியிருக்கிறத வைகோ சார் சொல்கிறாரு. சரி, அப்போ அது நடக்கலை. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவோம், நாங்கள் வந்து உதயசூரியன் நின்று ஜெயித்தோம், நாங்கள் உதயசூரியனுக்கு துரோகம் பண்ணிட்டு வரமாட்டாங்க. இது உப்பு போட்டு சாப்பிட்றதாவும் பார்க்கலாம், இல்லை அவங்களுக்கு திமுக மீது ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை, இப்போ வைகோ அவர்களாக அந்த அளவுக்கு நம்பலையா? இவங்க ஒரு தலைவர், கட்சியினுடைய தலைவரை வந்து நம்பலையா? இன்னொரு கட்சியினுடைய தலைவர் கட்சியை நம்புறதுன்னு தாண்டிங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணோம். அவர் சீட்டு கொடுத்தாரு, அவர் என்னன்னு சொல்லி சீட்டு கொடுத்தாரு, திமுக கூட்டணியில் சீட்டுன்னு கொடுத்தாரு. என்ன சின்னத்தில் நின்னீங்க? உதயசூரியன் நின்னீங்க. இப்போ உதயசூரியனில் இருந்துக்கிட்டு நீங்கள் தாவேக்காக்கு ஆதரவாக பண்ணிங்கன்னா கொறடா உத்தரவு போட்டு பதவி நீக்கம் ஆகிவிடும். ரைட்டா? குறைந்தபட்சம் அந்த நாகரிகத்தை கூட கையாள தெரில. வைகோ அவர்கள் வந்து சொல்லிட்டு, இல்லை நீங்கள் வந்து மாறிடுச்சு அப்படி சட்டமன்றத்தில் பண்ணால் கூட கொறடா உத்தரவு போட்டு, ஒருவேளை நீக்கலைன்னா எங்களால் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது, சோஃபா மாடல் சொன்னால் சொல்லிக்கிட்டோம், அதனால் என்ன, 4 பேர் பேசினா பேசிக்கிட்டோம், நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மனநிலையில் இருக்கிறதுனால தான் உடனே ராஜினாமா. கூட்டணிக்கு வந்துட்டா ஓகே. இப்போ ஐயோமெல்லாம் ராஜினாமா பண்ண சொன்னாங்களா? ஏன்னா அவங்க தனி சின்னத்தில் இருந்தாங்க, வந்துட்டாங்க. சிபிஐ வெளியிலேருந்து ஆதரவு, ஓகே, ஓரளவுக்கு பாதி வந்துச்சு. விசிக அண்ணன் திருமாவளவன் சூப்பர் ஐக்கியமாயிட்டார். காங்கிரஸ் வந்து ஜோதியில் ஆல்ரெடி ஐக்கியம், தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க போல். அது இதாகி போச்சு. வராதவங்க யார் யார் இருக்கிறா? அதிமுக வரலையா, கட்சியை பிரி. அதிமுக 3வது இடத்துல இருக்கிறதுனால வல்னரபிளாக இருக்குது. 2வது இடத்துல திமுக இருக்குது, ஓரளவுக்கு சமாளிக்குது. இப்போ இதே வேலையை திரு சபரீசன் அவர்களோ, ஏன் சபரீசன் பேசணும்னா, அவர் தேர்தல் நேரத்தில் அவர் சில இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. உதயநிதி இருக்கும்போது சபரீசன் அவர்களுக்கு அங்கே வேலை இல்லைன்றது என் போன்றவரோட புரிதல், அரசியல் புரிதல். அவர் வந்து அதை பண்ணார், இது பண்ணார், அதுக்குள்ளெல்லாம் போகலை. அரசியல் பண்ணுறதுக்கு ஐயா உதயநிதி ஸ்டாலினை அந்த கட்சி வந்து அடுத்த கட்ட தலைவராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆளுக்கு பண்ணி தான் இந்த நிலையத்தில் வந்து கட்சி விட்டுருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உணர்ச்சி வசப்பட்டுறீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.